1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பவுல் அப்போஸ்தலர் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை இங்கு 6 காரியங்களை சுட்டி காட்டும். இவை எல்லாவற்றிலும் நீர் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் போது அவர்களுக்கு இந்த குணங்கள் கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. ஊழியம் என்று சொல்லும் போது அது விளையாட்டான ஒரு காரியம் கிடையாது, அது தேவனுடைய காரியம். அவைகளை செய்வதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். தகுதியற்ற நம்மை அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய சித்தம் செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அப்படி ஊழியத்திற்கு வந்ததான ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு தோணுபடி அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, அது தேவனுடையது. ஒருத்தரும் உங்களை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. காரணம் என்ன? அது உங்களை அசட்டை பண்ணும்போது உங்களை அழைத்த தேவனை அசட்டை பண்றதுக்கு சமமா இருக்கிறது. உங்களை குற்றப்படுத்தும் போது காரணத்தோட, காரணம் இல்லாமல் அது வேற விஷயம், ஒன்றும் செய்ய முடியாது. காரணத்தோடு உங்களை குற்றப்படுத்தும் போது தேவனை குற்றப்படுத்த சமமாக இருக்கிறது. எந்த விதத்திலும் ஒரு ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலைமையிலே வாழ வேண்டும். அதான் ஊழியக்காரர்களுக்கு அழகு. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். விசுவாசிகளை காட்டிலும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை காட்டிலும் உயர்ந்த குணங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த குணங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேவனை காண்பிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தேவனை காண்பித்து விட்டு பிறகு பின்மாற்றம் அடைவீர்களே ஆனாலும் அந்த தேவனை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறீர்கள். தாவீது ராஜாவை குறித்து தேவன் சொல்லுவார், என்னுடைய நாமும் உன் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்வார். அந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை பார்த்து சந்தோஷப்பட்டார். நாட்கள் போனது, தன் கடமையை செய்யவில்லை, தூங்கிவிட்டார், பெரிய ஒரு பாவத்திற்குள்ளாகி விட்டார். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தேவனை தூஷித்தார்கள். ஒரு மனுஷனை தள்ளி இனி ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாரே, அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. அதே நிலைமை வரக்கூடாது. இது தேவனுடைய ஊழியம், பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியம், உன்னத ஊழியம், உயர்ந்த ஊழியம். அந்த உன்னத ஊழியத்திலே ஒரு மனுஷி வருவார்களே, ஆனால் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே உன்னத குணங்கள், உயர்வான குணங்கள், தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் முன்மாதிரியான ஜீவியம் செய்துதான் ஆக வேண்டும். இல்லையேல் உங்களை அழைத்த தேவனுக்கும் சபைக்கும் நீங்கள் சாட்சியுடையவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, யாரும் உங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது. இவர்களும் தேவ ஊழியக்காரர்களா என்று உங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது. அதில் மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும். அவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பாத்திரமாக இருக்க முடியும். தேவன் பார்த்து சொல்வார், என் மகனே, என் மகளே என்று கடைசி நாட்களில் சொல்வார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரி என்று கடைசி நாட்களை கூப்பிட்டு அழைத்து உங்களை பெருமைப்படுத்தி அவர் தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் பாருங்கள். நான் பிறர் என்னை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறேனா என்று. வார்த்தையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நடக்கையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அன்பிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஆவியிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், கற்பிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் 2 கண்கள் இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்ப்போம். ஆனால் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் எத்தனையோ 100 கண்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறது. அவர் எல்லா இடத்திலும் நான் யாரை காண்பிக்க வேண்டும்? தேவனை காண்பிக்க வேண்டும். உலகத்தாருக்கு, மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனை, கிறிஸ்துவை இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டுமே ஆனால் அவன் குறைந்தபட்சம், இவைகள் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய இருக்கிறது, குறைந்தபட்சம் இந்த 6 காரியங்களிலே அந்த மனுஷன் முன்மாதிரியான ஜீவியுடைய மனுஷனாக இருக்க வேண்டும், சாட்சியின் ஜீவியுடைய மனுஷனாக இருக்க வேண்டும்.